Hi students, exercise 2.2 ல 10th sum பார்க்கலாம். Find the area of an irregular polygon shaped fields given below. So irregular means sides எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பாலிகன்ஸ், அந்த மாதிரி பாலிகன்ஸ்க்கு எப்படி ஏரியா ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாலிகனை நம்ம பிட்டாக பிரிச்சுக்கணும். அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடியது ஏஹெச்எஃப் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அதே மாதிரி ஏஜிபிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. தென் எஃப்ஹெச்இஐ அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. தென் டி அண்ட் சி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னதுன்னா ஒரு ட்ரையாங்கிள். இப்போது நம்ம ட்ரையாங்கிள்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இது 1, இது 2ன்னு எடுத்துக்கலாம், இது 3ன்னு எடுத்துக்கலாம், இது 4ன்னு எடுத்துக்கலாம். தென் இந்த இடத்துல பிசி ஜேஜி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெப்பீசியம். இது 5, 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த 6 ஃபிகர்ஸ்க்கும் ஏரியா ஃபைண்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் த ரெகுலர் பாலிகன் ஷேப். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் ஏஜிபி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். That is nothing but half into base into height. ஸோ இது என்ன, இந்த இடத்துல half in base என்ன, height என்ன, இது ஏஜிபி இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இதுதான் பேஸ் 50 and 80ங்கிறது தான் என்னது பேஸ் அண்ட் ஹைட். ஸோ ஹேவ் டு சப்ஸ்டியூட். பேஸ் என்னென்னா 50 இன்ட்டு ஹைட் என்னென்னா 80. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 40 கிடைக்கும். 4 into 5 20, 2 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2000 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் நெக்ஸ்ட் ஃபிகர் என்னன்னா ஏஹெச்பி, ஏஹெச்எஃப் நாட் பி, ஏஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு சேம் இதே ஃபார்முலா தான், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் தான். பட் இந்த இடத்துல இதுதான் பேஸ். அதுக்கு என்னதுன்னா தட் இஸ் பேஸ் என்னன்னா half இன்ட்டு பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 இன்ட்டு இதுதான் ஹைட், திஸ் ஹோல் லென்த்து ஹைட். அப்போ 80 + 60 வரும். ஸோ அப்போ 80 + 60னா 140. ஸோ இப்போ பாருங்கள், இதையும் கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 70 கிடைக்கும். தென் 70 இன்ட்டு 50, 7 5 சார் என்னென்னா 35. நீங்கள் அந்த 2 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன வரும் 7500, 3500, 3500 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் அடுத்தது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் ட்ரையாங்கிள் என்னென்னு பார்க்கலாம். சிஜேடி சேம் ஃபார்முலா தான், half இன்ட்டு இங்கே பேஸ் என்னென்னா இது நீங்கள் பேஸாக எடுத்துட்டிங்கன்னா இது ஹைட்டாக இருக்கும், இல்லை அதை பேஸாக எடுத்திங்கன்னா இது ஹைட்டாக இருக்கும். ஸோ இது 50 இன்ட்டு 25. தென் இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 25. 25 இன்ட்டு 25 என்ன வரும்னா 625 வரும். 625 மீட்டர் ஸ்கொயர், 625 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது ஏரியா ஆஃப் இங்கே ஃபோர்த் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, இஐடி அதை எடுத்துக்கோங்க. தட் இஸ் half இன்ட்டு ஃபுல்லாக என்னதுன்னா உங்களுக்கு ஹைட் வரும். தட் இஸ் 65 + 25 என்ன வரும்னா 90 இன்ட்டு 40, 90 இன்ட்டு 40. ஸோ இந்த 2ம் 40 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 20 கிடைக்கும். தென் 2 இன்ட்டு 9 18, தட் இஸ் 18 is 1800 மீட்டர் ஸ்கொயர். தென் அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் பார்க்கலாம். ட்ரெப்பீசியம் தட் இஸ் பிஜிஜே, பிஜிஜேசி. ஸோ இந்த இடத்துல இதுக்குள்ளான ஃபார்முலா என்னன்னா half இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இது ஃபுல்லாக என்னதுன்னா ஹைட், இது ஃபுல்லாக என்னென்னா ஹைட். அப்போ நீங்கள் 60 + 35 + 65 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 160 அப்படிங்கிற ஆன்சர் வரும். 160 தட் இஸ் half இன்ட்டு 160 இன்ட்டு இந்த ஏ, இதுதான் ஏ, இது ஏ, இது பி. ஏ என்னதுன்னா 50, பி என்னதுனாலும் 50. ஸோ
ஸோ அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த 50 இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 கிடைக்கும். ஸோ 50 × 16 5 × 16ங்கிறது 80 வரும். தென் ஆட் த 2 zeros 8000 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது ஏரியா ஆஃப் அடுத்து இருக்கக்கூடிய ட்ரெப்பீசியம், அதாவது 6th ஃபிகருக்கு உண்டான ட்ரெப்பீசியம், அதாவது அதுதான் 6th ஃபிகர். அந்த ட்ரெப்பீசியத்துக்கு உண்டான ஏரியா ஏ இஸ் FHIE சேம் half into இதுக்குள்ள ஹைட் என்னன்னா இதுதான் 35 தான் ஹைட்டு. ஸோ அப்போ 35 ஹைட்னா 40யும் 50யும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் என்னது A and B, அதாவது பேரலல் சைட்ஸ். ஸோ அந்த பேரலல் சைட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. 30 50யும் ஆட் பண்ணிங்கனால் உங்களுக்கு 90, 50 and 40 ஆட் பண்ணிங்கனால் உங்களுக்கு 90. ஆன்சர் 45. தென் 45 × 35 ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கனால் 1575 வரும். 1575 மீட்டர் ஸ்கொயர் the answer. Okay, so now what is the total? இப்போ டோட்டல் என்னங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. இந்த டோட்டலுங்கிறது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 6 ஏரியாவையும் ஆட் பண்ணிங்கன்னா அது கெட் த ஆன்சர். ஸோ இந்த 6 ஏரியாஸையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 17,500 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அதாவது 2000 + 3500 எவ்வளோன்னா 4500. அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா இது கெட் த ஆன்சர். 75 25 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 100 ஆயிரும். எல்லாமே 100ஸ்ல தான். செகண்ட் சம் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு இர்ரெகுலர் பாலிகன். இந்த இர்ரெகுலர் பாலிகனில் முதல்ல என்னென்ன ஃபிகர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு தென் அதுக்குண்டான ரெஸ்பெக்டிவ் மெஷர்மெண்ட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈச் ஒனுக்கு அது என்னென்ன ஃபார்முலாங்கிறத போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். DHCங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், தென் ABF அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், தென் AGE அது ஒரு ட்ரையாங்கிள், தென் EGD இஸ் ஒன் ட்ரையாங்கிள், தென் CHFBங்கிறது ஒரு ட்ரப்பீசியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த 5 ஃபிகருக்கு உண்டான ஏரியா என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் AFB ஸோ சேம் ஃபார்முலா தான், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ இந்த இடத்துல பேஸ் என்னென்னா இதுதான் பேஸ் 3 சென்டிமீட்டருங்கிறது தான் பேஸ், இன்ட்டு ஹைட் என்னென்னா 6 மீட்டர். இப்போ 2யும் 6யும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். அப்போ 3 3s என்னென்னா 9 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே ஏரியா ஆஃப் அடுத்த ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு நான் AFB எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு DHC, பட் இன் ஃபிகரில் 1 2ன்னு கொடுத்துருக்கேன், நான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், பட் நோ ப்ராப்ளம். ஸோ ஆஃப் இன்ட்டு இதுதான் பேஸ், இதுதான் ஹைட்டு. ஸோ 8 × 5 வரும். இட் இஸ் 8 × 5. கேன்சல் இட் மீன்ஸ் 2 and 4 2 1 times 4 8 வந்து 4 times, then 8 5s are 40 meter square. Then third one, area of AGE that is same formula, half into base into height. So இது ஃபுல்லா என்னதுன்னா இங்க height பாருங்க, 6 + 8 என்ன வரும்னா 14, 6 + 8 14 into 8. So இந்த 2யும் இந்த 8யும் cancel பண்ணீங்கன்னா 4 into 14 what do you get? 4 14s are 56. So 56 meter square. 56 meter square. Next, area of EGD. Same, half into base. இது ஃபுல்லா base, அது 8 meter. Then height, what is the height? இது ஃபுல்லா அதாவது 10 + 5 15 வரும் பாருங்க. இது வரைக்கும் இருக்கக்கூடிய 10 then and 5 ஆட் பண்ணீங்கன்னா 15 கிடைக்கும். So 15. அப்போ 8 and 4 8 4 times 2 1 times, then 4 15s are 60 meter square.
ஓகே. நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன், ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் என்னங்கிறது ஃபைண்ட் பண்ணணும். ட்ரெபீசியம் மீன்ஸ் தட் இஸ் CHFB. CHFB is equal to, இது வந்து half into H into A plus B. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சிம்பிளை பண்ணணும். A and B என்னங்கிறது பாருங்கள், சிம்பிளை பண்ணுங்கள். ஹைட் என்னென்னா இது ஃபுல்லாக ஹைட், தட் இஸ் 8 + 10 18. 18ங்கிறது ஹைட்டு. திஸ் இஸ் A, திஸ் இஸ் B. அது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். தட் இஸ் 11. இப்போ இதையும் ஆட் கேன்சல் பண்ணிங்கன்னா 9. 9 into ரைட். ஸோ இதில் என்ன வரும்னா உங்களுக்கு 9 into 11 99. ஸோ அதை இந்த இடத்துல எழுதிக்கலாம் 99 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ எனக்கு டோட்டல் வேணும் இல்லைங்களா, நீங்கள் டோட்டல்னு போட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ டோட்டல் என்னென்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 15 24 ரிமைண்டர் 2 2 + 4 6 6 6 12 12 + 5 17 17 + 9 17 + 9 4 5 20 தான் வரும். ஸோ 20 4 5 20, then add it. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 9 + 4 15 15 24 remainder 2 2 2 4 4 + 6 10 and 29 24, that is 244 meter square. ஆன்சர் என்னன்னா 244 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 244 மீட்டர் ஸ்கொயர். இங்கே எழுதலாம் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 244 மீட்டர் ஸ்கொயர் இஸ் த ஏரியா ஆஃப் கிவன் area of a given irregular polygon உண்டான ஆன்சர். ஓகே. For more videos please subscribe my channel. Thank you for watching.